ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பச்சை பட்டாணி கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள். நான் இதை நாளே உரித்து வச்சு ஒரு பாலித்தீன் பையில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். அதை விட இதை முளைக்கட்டி வச்சா அதில் இன்னும் சத்து அதிகம். அதனால் ஒரு பாலித்தீன் பையில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா மறுநாள் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முளைச்சி வந்துருக்கும். அதோடு சமைச்சிங்கன்னா இன்னும் சத்துக்கள் அதிகமாக இருக்கும். நீங்கள் அப்போயே வாங்கி உரிச்சும் வைக்கலாம். இதெல்லாம் ஒரு கழுவிட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் குக்கரில் வச்சுட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு விசில்லே நம்மளுக்கு இந்தளவுக்கு வெந்து போயிடும். அதுக்கு மீறி வச்சிங்கன்னா அப்புறம் தோல் தனியாக பயிரை தனியாக பிதுக்கி வந்துடும். அதனால் ஒரு விசிலே போதும். அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் கொஞ்சோண்டு தேங்காய், 3 வெங்காயம், ஒரே ஒரு பல் பூண்டு, அப்புறம் சோம்பு கொஞ்சோண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்பயும் போல் சட்டியில் கடுகு, எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, அந்த நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த பட்டாணியை போட்டு ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கிடணும். அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை ஊற்றி கலக்கிடணும். கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, வீட்டு மிளகாப்பொடி இருந்துச்சுன்னா அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு ஓரளவுக்கு நல்லா கிண்டி ஒரு 2 கொதி வரணும். இந்த பட்டாணி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சீசன் டைமில் கிடைக்கிறப்ப நீங்கள் நிறையா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் தண்ணியோடு வச்சு இறக்குனீங்கன்னா சப்பாத்தி, பூரிக்கு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி வச்சிங்கன்னா ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். அதுபோல் சாம்பாருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.